இன்னைக்கு நம்மளுடைய கற்க கசடர நிகழ்ச்சியில் மொத்தம் 5 சுற்று இருக்குங்க. இந்த 5 சுற்றுகளையும் விளையாடுறதுக்கு வெவ்வேறு பள்ளிகள் இருந்து, அதாவது 3 வெவ்வேறு பள்ளிகள் இருந்து 6 மாணவர்கள் வந்திருக்காங்க. அவங்க யாரு, எந்தெந்த பள்ளிகள் இருந்து வந்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கக்கூடிய ஆசை எனக்கு இருக்கு. வாங்க பார்த்துடலாம் அவங்க யார் யாரு அப்படின்னு சொல்லி. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். சரி, எனக்கு உங்களை பற்றிய அறிமுகம் தேவைப்படுது. முதல் அணி, நீங்க உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிங்க. உங்களுடைய பேரு, எந்த பள்ளியில இருந்து வர்றீங்க, என்ன படிக்கிறீங்க சொல்லுங்க. என் பேர் சாய் சரண். சாய் சரண், எத்தனாவது படிக்கிறீங்க? 6th எந்த பள்ளியில் படிக்கிறீங்க? முத்துக்குமாரா சாமி ஸ்கூல். ஓ, சிறப்பு. சரி, எங்க இருந்து வர்றீங்க? சூளையிலேருந்து. சரி, உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் தனுஷ். தனுஷா? சரி, எத்தனாவது படிக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்ட். நீங்களும் 6வது படிக்கிறீங்களா? ரெண்டு பேருமே நண்பர்களா இல்லை அண்ணன் தம்பியா? நண்பர்கள். நண்பர்கள். சரி, எந்த பள்ளியில இருந்து வர்றீங்க நீங்க? முத்துக்குமார் சுவாமி ஸ்கூல். இரண்டு பேரும் ஒரே வகுப்பு இல்ல? சரி, உங்களை பற்றிய அறிமுகம் சொல்லுங்க. பிரீத்தி, 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். எந்த பள்ளியில் படிக்கிறீங்க? அன்னை வேளாங்கண்ணி மெட்ரிக் பள்ளி. சரி, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? வியாசார்பாடி. வியாசர்பாடியில இருந்து வர்றீங்க. சரி, உங்களுடைய பேரு? அனிதா. அனிதா. 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். 10வது படிக்கிறீங்க. எந்த பள்ளியில் படிக்கிறீங்க? அன்னை வேளாங்கண்ணி மெட்ரிகுலேஷன் பள்ளி. சிறப்பு சிறப்பு. எங்க இருந்து வர்றீங்க நீங்க? வியாசர்பாடி. சிறப்பு. இப்போ 3வது அணிகிட்ட கேட்டலாம். உங்களுடைய பேர் சொல்லுங்கம்மா. ஸ்ரீ தான்யா. ஸ்ரீ தான்யா. பேர் வித்தியாசமா இருக்கு, யார் வச்சது? அம்மா. சரி, என்ன படிக்கிறீங்க? 6ஆம் வகுப்பு. 6வது படிக்கிறீங்களா? சரி, எந்த பள்ளியில் படிக்கிறீங்க? ஜவஹர் வித்யாலயா. அப்படியா? சரி, எங்க இருந்து வர்றீங்க? மேற்கு மாம்பலம். சிறப்பு. உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பெயர் த்வி ஜனராம். த்வி ஜனராம். ஆ. சிறப்பா இருக்கு பேர், வித்தியாசமாவும் இருக்கு. உங்களுக்கு யார் பேர் வச்சது? என் அம்மா அப்பா. அம்மா அப்பா தான் வச்சாங்க. சரி, நீங்க என்ன படிக்கிறீங்க? நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். 5வது படிக்கிறீங்களா? சிறப்பு சிறப்பு. எந்த பள்ளியில் படிக்கிறீங்க? ஜவஹர் வித்யாலயா சிபிஎஸ்இ ஸ்கூல். அப்படியா? சரி, இப்போ எல்லாருமே உங்களை பற்றிய அறிமுகம் ரொம்ப சிறப்பாகவே கொடுத்துருக்கீங்க. இப்போ நம்மளோட நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கு சொல்லி ஆகணும் இல்லையா? நம்மளோட நிகழ்ச்சியில் மொத்தம் எத்தனை பகுதி இருக்குது அப்படின்னா 5 சுற்று இருக்குது. எத்தனை சுற்று இருக்குது? 5. இந்த 5 சுற்றிலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். அதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிற சுற்று எழுதி பழக்கு. என்ன சுற்று? இந்த சுற்று எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்ப நல்லா எழுத தெரியும் இல்லையா? தெரியும். நல்லா எழுதுவீங்களா? எல்லா மொழிகளையும் எழுதுவீங்களா? சரி, குறிப்பா தமிழ் மொழியில, ஆங்கில மொழியில கண்டிப்பா எழுத தெரிஞ்சிருக்கும். சரியா? சரி, அதுதான் இப்போ நம்மளுக்கு போட்டியும் கூட, சுற்றும் கூட. இந்த முதலாவது சுற்றுல ஒரு 10 வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் என்ன செய்வோம்? எழுதுவோம். கொடுப்போம். நாங்கள் கொடுப்போம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் எழுதுவீங்க. அதை ஒரு சின்ன பிழை இல்லாமல், சாய் சரண், சின்ன பிழை இல்லாமல் நீங்கள் எழுதுனா தான் உங்களுக்கு 10 புள்ளிகள் கிடைக்கும். ஒரு சின்ன எழுத்து கூட பிழை இருக்கக்கூடாது. சரியா? எழுத தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கீங்க. ஸ்ரீதான்வி ரொம்ப உற்சாகமா இருக்காங்க, எழுதுறதுக்கும் தயாரா இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, முதலாவது அணியில இருந்து போயிடலாம். சரியா? போயிடலாம். சாய் சரண், உங்களுடைய அணியில இருந்து யாரு வர போறீங்க? முதலாவது அணியில இருந்து நீங்க வரீங்களா தனுஷ்? சரி, வாங்க. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். முதல் வார்த்தை துணிப்பு. முதல் வார்த்தை துணிப்பு. இரண்டாவது வார்த்தை இடையூறு. இடையூறு. விட்டு விட்டு கொஞ்சம் பெருசா. இடையூறு. மூன்றாவது வார்த்தை குற்றம். நான்காவது வார்த்தை கடல். மூன்றாவது வார்த்தை குற்றம், நான்காவது வார்த்தை கடல். ஐந்தாவது வார்த்தை பற்றுக்கோடு. ஐந்தாவது வார்த்தை பற்றுக்கோடு. ஐந்தாவது வார்த்தை பற்றுக்கோடு. ஆறாவது வார்த்தை தூக்கணம். ஆறாவது வார்த்தை தூக்கணம். ஆறாவது வார்த்தை தூக்கணம். ஏழாவது வார்த்தை அயர்வு. ஏழாவது வார்த்தை அயர்வு. அயர்வு. ஏழாவது வார்த்தை அயர்வு. எட்டாவது வார்த்தை தராசு. நேரம் குறைவா இருக்கு. அயர்வு. எட்டாவது வார்த்தை தராசு. தராசு. ஒன்பதாவது வார்த்தை இளவெயினனார். ஒன்பதாவது வார்த்தை இளவெயினனார். இளவெயினனார். 10வது வார்த்தை மலைப்படுகடாம். 10வது வார்த்தை மலைப்படுகடாம். நேரம் குறைவா இருக்கு. மலைப்படுகடாம். 10வது வார்த்தை 5 மலைப்படுகடாம். 3, 2, 1. சரி, சிறப்பு. உங்களுடைய இடத்துக்கு போங்க. எத்தனை புள்ளிகள் நீங்க எடுக்கிறீங்கன்னு பார்த்தலாம். தனுஷ், நீங்க எழுதி முடிச்சிருக்கிறீங்க. சரியா? இப்போ எத்தனை வார்த்தைகள் சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எத்தனை புள்ளிகள் எடுப்பீங்கன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? சாய் சரண் சொல்லுங்க, எத்தனை புள்ளிகள் எடுப்பீங்க உங்க குழுவில்?
8 அப்படி எடுப்போம். 8 இந்த மாதிரி எடுப்பீங்களா? சரி, அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வாசிச்சு காமிக்கணும். அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்றத பார்த்து வாசிச்சு காமிக்கணும். வாசிடுவீங்களா? நீங்கள் வாசிப்பீங்களா? நான் அதை வந்து சரியாக இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். சரியா? சரி, முதல் வார்த்தை துணிப்பு. துணிப்பு. முதல் வார்த்தை 2 சொல்லி நீ போட்டிருக்கீங்க, பா போட்டு மேலே புள்ளி வச்சிருக்கீங்க. எல்லாம் சரியா இருக்கு அப்படின்றதுனால என்ன செஞ்சலாம்? சரி. ஒரு புள்ளி கொடுத்தலாம். இரண்டாவது வார்த்தை படிங்க. இடைவர். இடைவர்னு சொல்லி தனுஷ் எழுதியிருக்காரு. இடைவார்னு சொல்லி எழுதியிருக்காரு இல்லையா? ஆனால் என்ன வார்த்தை வந்திருந்தது அப்படின்னா இடையூறு அப்படின்ற வார்த்தை. என்ன வார்த்தை? இடையூறு. யூருன்னு சொல்லி வந்திருந்தாதான் அது சரியா இருக்கும். இடையூறு அப்படின்னு சொல்லி. அதனால இது தவறுன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. அடுத்த வார்த்தை படிங்க. குற்றம். குற்றம் சொல்லியிருக்காங்க. நம்ம சொன்னது நீங்கள் எழுதியிருக்கிறதும் கொஞ்சம் சரியா எழுதியிருக்கீங்க. மேலே புள்ளி வச்சிருக்கீங்களா? இற்றுக்கு மேலே வச்சிருக்கீங்களா இல்லையா? ஆமாம் வச்சிருக்கோம். வச்சிருக்கீங்க. சரி, அப்போ என்ன செஞ்சலாம்? இன்னொரு புள்ளி கொடுத்தலாம். சரி, அடுத்த வார்த்தை படிங்க. கடல். கடல் போட்டலாமா? புள்ளி கொடுத்தலாமா? அடுத்த வார்த்தை என்ன இருக்கு? அவர் என்ன எழுதியிருக்காரு? பற்றுக்கோடு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தது. அதற்கு முழுவதுமே வந்து தவறாயிருக்கு. பற்றுக்கோடு அப்படின்றதுல பாதி வார்த்தைகள் விடுபட்டு போய் முழுவதுமே வந்து தவறாயிருக்கு. அதனால இதுவும் தவறு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. அடுத்த வார்த்தை பாருங்க. துகனம். துகனம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கீங்க. ஆனால் நான் சொன்னது தூக்கணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். சரியா? இந்த தூக்கணம் அப்படின்ற வார்த்தைக்கு முழுவதுமே சில வார்த்தைகள் எழுத்துக்கள் வந்து விடுபட்டு போய் அதனால இதுவும் தவறு. தவறு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. சரி, அடுத்த வார்த்தை படிங்க. அயர்வு அப்படின்னு சொல்லி நான் சொன்னது. ஆனால் அவர் என்ன எழுதியிருக்காரு? ஐரவு அப்படின்னு சொல்லி வார்த்தை எழுதியிருக்காரு. சரியா? அயர்வு அப்படின்றது வேற மாதிரி தெரிஞ்சு வந்திருக்கு போல இருக்கு. ஐரவு அப்படின்னு சொல்லி. அதனால இதுவும் தவறு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. சரி, அடுத்த வார்த்தை தரசா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. ஆனால் நான் சொன்னது தராசு. இங்கே துணைக்கால் வரணும், இங்கே சூ போடணும். அப்படி போட்டிருந்தா தான் இது வந்து சரியாக இருந்திருக்கு இல்லையா? அதனால இதுவும் தவறு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. அடுத்த வார்த்தை படிங்க. நான் சொன்னது இள வெயினனார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னது. இது வந்து ஒரு பழைய காலத்து பேர் இல்லையா? இள வெயினனார் சொல்லி நான் சொன்னது. இதுவும் முழுவதும் தவறாக இருக்கிறதுனால தவறு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. சரி, இறுதியான வார்த்தை நான் சொன்னது மலைப்படுகடாம் அப்படின்னு சொல்லியிருந்தது. இதுவும் வந்து முழுவதும் தவறாக இருக்கிறது. அதனால இதுவும் தவறுன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. முயற்சிக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் கொடுத்துலாம். மொத்தமாக நீங்கள் எடுத்துக்கக்கூடிய புள்ளிகள் எத்தனை? 10க்கு 3 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்களும் பாராட்டு. சரி, இதே மாதிரி இரண்டாவது அணியிலிருந்து யார் வர போறீங்க? பிரீத்தி வர போறீங்களா? வாங்க பிரீத்தி. உங்களுக்கான நேரம் வரப்போ முதல் வார்த்தை கண்டனம். முதல் வார்த்தை கண்டனம். முதல் வார்த்தை கண்டனம். இரண்டாவது வார்த்தை தூண்டில். இரண்டாவது வார்த்தை தூண்டில். மூன்றாவது வார்த்தை அசைவு. இரண்டாவது வார்த்தை தூண்டில், மூன்றாவது வார்த்தை அசைவு. நான்காவது தம்பம். நான்காவது வார்த்தை தம்பம். ஐந்தாவது தூதுவலை. தூதுவலை. ஆறாவது அருகம்புல். ஐந்தாவது தூதுவலை, ஆறாவது அருகம்புல். ஏழாவது துரியம். ஏழாவது துரியம். எட்டாவது கோபுரம் சிறுவெண்டேரையார். ஒன்பதாவது. 10வது நான்மணிக்கடிகை. நேரம் குறைவா இருக்கு. 10வது நான்மணிக்கடிகை. 10வது நான்மணிக்கடிகை. 5 4 3 2 1. நேரம் முடிஞ்சது. சிறப்பு. இருந்தாலும் எழுதியிருக்கீங்க. என்னென்ன எழுதியிருக்கீங்க, எத்தனை புள்ளிகள் எடுப்பீங்க அப்படின்றத பார்த்தலாமா? சரி, உங்களுடைய இடத்துக்கு உங்களுடைய தோழி ரொம்ப சிறப்பாக எழுதிட்டு போயிருக்காங்க பிரீத்தி இல்லையா? இப்போ அதை நீங்கள் என்ன பண்ணணும்? வழக்கம் போல் நம்ம சாய் சரண் பண்ண மாதிரி படிக்கணும். படிக்கணும். சரியா படிப்பீங்களா? படிச்சு சொல்லிடுவீங்களா? சரி, எத்தனை புள்ளிகள் எடுப்பீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? 8 எடுப்பீங்களா? 10 ரூமா? சொல்லுங்க. கண்டனம். கண்டனம் சரியா இருக்கா? சரியா இருக்கான்னு சொல்லி பார்த்தா சரியா தான் இருக்கு. அதனால என்ன செஞ்சலாம்? புள்ளி குத்தலாம். அடுத்த வார்த்தை தூண்டில். இதுவும் சிறப்பா சரியா எழுதியிருக்காங்க பிரீத்தி. அதனால இன்னொரு புள்ளிகள் கொடுத்தலாம். மூன்றாவது வார்த்தை அசைவு. சரியா எழுதிருக்கீங்களா? எழுதிருக்கீங்களா இல்லையா? எழுதியிருக்காங்க. மூன்றாவது புள்ளிகள் கொடுக்கலாம். அடுத்த வார்த்தை தம்பம். தம்பம். இதுவும் சரியா இருக்கு அப்படின்றதுனால
புள்ளிகள் கொடுத்துடலாம். அடுத்த வார்த்தை தூதுவளை. தூதுவளை அப்படின்ற அந்த வார்த்தைக்கு நீங்க சரியா எழுதியிருக்கீங்க. அதுக்கும் அருகம்புல். அருகம்புல் அப்படின்ற வார்த்தையும் நீங்க சிறப்பா சரியா எழுதியிருக்கீங்க. அதனால இன்னொரு புள்ளிகள் கொடுக்கலாம். அடுத்த வார்த்தை தூரியம். துரியமா தூரியமா? துரியம். துரியம். இதுவும் சிறப்பா எழுதியிருக்கீங்க. இன்னொரு புள்ளிகளும் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். சரி, அடுத்த வார்த்தை கோபுரம். கோபுரம். இதுவும் சிறப்பா எழுதியிருக்கீங்க. என்ன செஞ்சலாம்? கொடுத்தலாமா? சரி, அடுத்த வார்த்தை என்னன்னு பாருங்க. சிறுவெண்டேரையர். சிறுவண்டேரையார்னு போட்டிருக்கீங்க. ஆனா நான் சொன்னது சிறுவெண்டேரையார் அப்படின்றது. சிறுவெண்டேரையாருக்கும் சிறுவண்டேரையாருக்கும் வித்தியாசம் கொஞ்சம் இருக்கு. அதனால இந்த இடத்துல வந்து ஒற்றை சொல்லி கொம்பு இருந்தது அப்படின்னா இதுவும் என்ன இருந்திருக்கும்? சரியா இருந்திருக்கும் இல்லையா? அதனால இது தவறுன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. இறுதியான வார்த்தை நான்மணி கடிகம். நான்மணிக்கடிகை. இந்த இடத்துல அதாவது மணி அப்படின்ற வர இடத்துல இந்த இடத்துக்கு பக்கத்துல இக்கு வரணும். நான்மணிக்கடிகை. இந்த இடத்துல இக்கு மட்டும் வந்திருந்தது அப்படின்னா இதுவும் சரியா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தமா நீங்க எழுதியிருக்கக்கூடிய வார்த்தை எத்தனை அப்படின்னா 10 வார்த்தையில 8 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க. 8 புள்ளிகள் சரியா வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. அதனால 8 புள்ளிகள் உங்களுக்கானது. பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இறுதியா இருக்கிறது நம்மளுடைய 3வது அணி மாணவர்கள் 2 பேருமே வந்திருக்காங்க. ஸ்ரீ தான்வி இருக்கிறாங்க, நம்மளுடைய ஜன்ராம் இருக்காங்க. சரி, 2 பேர்ல யாரு எழுத வர போறீங்க? ஸ்ரீ தான்யா. ஸ்ரீ தான்யா வர போறீங்களா? சரி, வாங்க தான்யா. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். முதல் வார்த்தை மனக்கனிவு. முதல் வார்த்தை மனக்கனிவு. இரண்டாவது வார்த்தை நுட்பம். இரண்டாவது வார்த்தை நுட்பம். மூன்றாவது வார்த்தை தவணை. மூன்றாவது வார்த்தை தவணை. நான்காவது வார்த்தை கூரறிவு. நான்காவது வார்த்தை கூரறிவு. ஐந்தாவது வார்த்தை எள்ளுருண்டை. ஐந்தாவது வார்த்தை எள்ளுருண்டை. ஆறாவது நுணுங்கு. ஆறாவது வார்த்தை நுணுங்கு. ஏழாவது வார்த்தை கரகம். நுணுங்கு. ஏழாவது வார்த்தை கரகம். எட்டாவது வார்த்தை கட்டுப்பாடு. கட்டுப்பாடு. எட்டாவது வார்த்தை கட்டுப்பாடு. ஒன்பதாவது வார்த்தை பந்துரம். ஒன்பதாவது வார்த்தை பந்துரம். 10வது வார்த்தை பயசுகம். நேரம் குறைவா இருக்கு. 10வது வார்த்தை பயசுகம். 5 4 3 2 1. சரி, உங்களுடைய ஸ்ரீ தான்யா ரொம்ப சிறப்பாக எழுதிட்டு போயிருக்கீங்க. ஜன்ராம், துவி ஜன்ராம் நல்லா எழுதியிருக்காங்களா? நல்லா எழுதியிருக்காங்க. அப்பா, சரி, எத்தனை புள்ளிகள் எடுப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? 10 எடுப்பாங்க. 10 எடுப்பீங்களா? சரி, அப்போ வாட்ச் சொல்லிடுறீங்களா? என்ன நம்பிக்கை குழந்தைக்கு? சரி, வாட்ச் சொல்லுங்க பாப்போம். முதல் வார்த்தை என்ன இருக்கு? மனக்கனிவு. மனக்கனிவு அப்படின்னு சொல்லி அவங்க எழுதியிருக்காங்க. அது சரியா இருக்கா இல்லையா சந்திராம்? சரியா இருக்கும். சரியா இருக்கா? இருக்குமா? இருக்கும். இருக்கும். சரி, ஒரு புள்ளி என்ன செஞ்சலாம்? இரண்டாவது வார்த்தை நுட்பம். நுட்பம். நுட்பமா பார்த்துருக்கீங்க நீங்க. அதுவும் அது சரியா தான் இருக்கு. மூன்றாவது வார்த்தை தவணை. தவணை அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆனா அதையும் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? சரியா எழுதி. சரியா தான் எழுதியிருக்கீங்க. சரி, சிறப்பு. இன்னொரு புள்ளிகளும் என்ன செஞ்சலாம்? கொடுத்துடலாம். அடுத்த வார்த்தை கூரறிவு. சரியா எழுதியிருக்காங்க. சரியா தான் எழுதிருக்கீங்களா? எப்படி சொல்றீங்க? நான் சொன்னது கூரறிவு அப்படின்றதுனால இந்த ரா வராம ரா போட்டிருந்தா தான் இது சரியா இருந்தது. சரியா? அதனால இது தவறுன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. சரி, அடுத்த வார்த்தை எள்ளுருண்டை. எள்ளுருண்டை. எள்ளு அப்படின்னு சொல்லி நம்ம இதை தான் சொல்லுவோம். நம்ம தானிய வகையில் ஒன்று இல்லையா? அவங்க எள்ளுன்னு சொல்லி இல்லு போட்டிருக்காங்க. எள்ளு போட்டிருக்காங்க. எள்ளு இது வந்து இது தவறான ஒரு வார்த்தை. சரி, அடுத்த வார்த்தை நுணுங்கு. என்ன வார்த்தை? நுணுங்கு. நுணுங்கு. நுணுங்குன்னு எழுதியிருக்கீங்க. ஆனால் இந்த நூ வந்து இந்த நூ வராது. 2 சொல்லி நூ சொல்லுவாங்க இல்லையா? அந்த அதில் வரும். அதனால இதுவும் தவறுன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுது. சரி, அடுத்த வார்த்தை பாருங்க. கரகம். கரகம். சிறப்பாக எழுதியிருக்காங்களா? சரியா எழுதியிருக்காங்களா? சரியா எழுதி. புள்ளி கொடுத்துருவோமா வேணாமா? கொடுத்துடலாம். கொடுத்தலாமா? சரி, சிறப்பு. கொடுத்தாச்சு. அடுத்த வார்த்தை சொல்லுங்க. கட்டுப்பாடு. கட்டுப்பாடு அப்படின்னு சொன்ன வார்த்தையை அவங்களும் கட்டுக்கோப்பா கட்டுப்பாடா சிறப்பா
எழுதியிருக்காங்க. சரி, அடுத்த வார்த்தை பந்துரம் பந்துரம் அப்படின்ற வார்த்தையவும் சிறப்பா எழுதியிருக்காங்க. எழுதியாச்சு. சரி, இறுதியான வார்த்தை படிங்க. பயசுகம் பயசுகம், இதுவும் சரியா எழுதியிருக்காங்க. சிறப்பாக எழுதியிருக்காங்க. மொத்தமாக சேர்த்து நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய புள்ளிகள் எத்தனை அப்படின்னா 10க்கு 7 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ரொம்ப சிறப்பு. எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லியாச்சு. இப்போ மொத்தமாக யார் யார் என்னென்ன புள்ளிகள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தருணம். தெரிஞ்சுக்கலாமா? நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு சுற்று கண்டுபிடி கண்டுபிடி அப்படின்ற ஒரு சுட்டு. இந்த சுற்று வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, முதல்ல வந்து எழுதி பழகுன்ற ஒரு சுற்று வந்து நீங்கள் வித்தியாசமாக வந்து நம்ம என்ன செஞ்சுருந்தோம், எழுதிட்டு இருந்தோம். இப்போ இந்த சுற்று கொஞ்சம் வித்தியாசமாக என்ன அப்படின்னா, தேர்வுகளில் நம்ம வந்து நிறைய வகையான அந்த ஒரே ஒரு மதிப்பெண்ணுக்காக நிறைய ஒரு வகையான கேள்விகள்லாம் இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து பொறுத்துக அப்படின்னு சொல்கிறது. அந்த பொறுத்துக தான் இங்கே இந்த சுற்றில் எப்படி மாறி இருக்கு அப்படின்னா கண்டுபிடி கண்டுபிடின்னு மாறி இருக்கு. எப்படி மாறி இருக்கு? இதில் உங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னா, ஒரு படம், ஒரு படம் இல்லை, மொத்தம் 4 படம் வந்து திரையில காட்டப்படும். எத்தனை படம் காட்டப்படும்? 4 படம். அதே 4 படத்துக்கு இணையான இன்னொரு 4 படம் வந்து ஆங்காங்கே பிரிஞ்சிருக்கும். அதை சரியா வந்து பொருத்தி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிக்கலாம். சாய்சரன் முதலாவது அணியிலிருந்து சாய்சரன் மற்றும் தனுஷ், நீங்க தான் முத கண்டுபிடிக்க போறீங்க. கண்டுபிடிச்சிருவோமா? கண்டுபிடிச்சிருவோம். பார்த்துடலாம். உங்களுக்கு உண்டான முதல் பட்டம். சொல்லுங்க. ஆக்கு ஆக்கு ஆ. ஆவுக்கு வந்து ஆ சொல்லிருக்கீங்க. சரி, முதலாவது இருக்கக்கூடிய ஆவுக்கு ஈ. ஈ. ஈயா இல்ல ஈயா? ஈ. ஈ வரும். சரி, ஈக்கு என்ன வரும்? ஈ. ஈக்கு ஆ. ஈக்கு வந்து ஆ. ஆ வருமா? ஈக்கு ஈக்கு வந்து ஆ. சரி, இறுதியா இருக்கக்கூடிய ஈக்கு என்ன வரும்? ஈ. 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 ஈக்கு வந்து இறுதியா ஈ. ஈ. ஈ மட்டும் வரும்னு சொல்றீங்க. சரி, இப்போ நீங்க சொன்னதெல்லாம் சரியா இருக்குன்னு நம்புறீங்களா? நம்புறீங்க. இப்போ நீங்க சொன்னது எல்லாமே சரியா இருந்துச்சுன்னா 8 புள்ளிகளும் நீங்க தாராளமா எடுத்துடலாம். எப்படி எடுத்துடலாம்? தாராளமா. அப்படி சொல்லுங்க தனுஷ். இப்போ பார்த்துலாம். விடையை தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? பார்த்துருவோமா விடையை? சரி, உங்களுக்கு உண்டான விடையை தெரியுது பாருங்க. இப்போ என்னென்ன சொல்லியிருந்தீங்க? முதலாவது ஆவுக்கு என்ன சொல்லியிருந்தீங்க? ஈ சொல்லியிருந்தீங்களா? எதனால ஈ சொல்லியிருந்தீங்க? ஆல வந்து பீச் இருக்கு, ஈல வந்து ஹவுஸ், லைட் ஹவுஸ். கடற்கரை இருக்கு, கலங்கரை விளக்கம் இருக்கு. கடற்கரை இருந்தாதான் கலங்கரை விளக்கம் அங்க கண்டிப்பா இருக்கும். சரி, அடுத்தது சொல்லிருந்தீங்களா? சரியா சொல்லிருந்தீங்க. எதனால? ஆல வந்து கண்ணு, ஆல வந்து கண்ணாடி. சரி, ஈக்கு என்ன வரும்? ஈக்கு வந்து மேல வந்து ஆ ஆ ஈ இருக்கு. சரி, கீழ வந்து கிளாக் மாதிரி சிம்பல். கடிகார முள்ளும் வந்து தனியா கீழே வந்து தனியா இருக்கு. சரியா? சரி, இறுதியா என்ன சொல்லுங்க? ஈல வந்து காசு வைக்கிற பெட்டி. ஆமா. ஈல வந்து காசு. இப்போ நீங்க சொன்னது எல்லாமே வந்து சரியா இருந்ததுனால தனுஷ் உங்களுடைய குழுவுக்கு, சாய் சரண் உங்க 2 பேருடைய குழுவுக்குமே வந்து என்ன கொடுத்துடலாம்? 8க்கு 8 புள்ளி கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். வேண்டாமா? கொடுத்துருவோமா? சரி, சிறப்பாக கொடுத்துடலாம். வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இரண்டாவது அணியினர்கிட்ட கேட்போம். பார்த்துக்கிட்டீங்களா எப்படி விளையாடணும்னு தெரியுதா? தலையை மட்டும் ஆட்டினா பார்த்துக்கிட்டோம். பார்த்துருவீங்களா? சரி, சொல்லுங்க. உங்களுக்கு உண்டான படம் தெரியுது பாருங்க. நேரம் ஆரம்பம். உங்களுக்கு ஆக்கு ஈ. ஆவுக்கு ஈ. ஈ. சரி, ஆவுக்கு என்ன வரும்? ஈக்கு ஆ. ஆவுக்கு என்ன வரும்? ஆக்கு வந்து ஈ சொன்னீங்க. ஆவுக்கு என்ன வரும்? ஈ. நேரம் குறைவா இருக்கு. ஈக்கு என்ன வரும்? ஈக்கு ஆ. ஈக்கு ஆ வரும்னு சொன்னாங்க. சரி, இறுதியா இருக்கக்கூடிய ஈக்கு ஆக்கு ஈ. சரி சரி,
இப்போ எல்லாமே சொல்லியிருக்கீங்க. நீங்க சொன்னதுல ஒண்ணு வந்து விடுபட்டு போயிருக்கு. மற்றதெல்லாம் வந்து சரியா இருக்கா இல்லையா அப்படின்றத அவன் என்ன செஞ்சிடலாம் பார்த்துலாம். உங்களுக்கு உண்டான விடை தெரியும் பாருங்க. ஆவுக்கு என்ன சொல்லியிருந்தீங்க? ஈ. ஈ சொல்லியிருந்தீங்க. எதனால? தொலைக்காட்சி ரிமோட். சரி. அடுத்தது ஆவுக்கு என்ன சொல்லியிருந்தீங்க? ஈ. ஈ சொல்லியிருந்தீங்களா? ஈ சொல்லியிருந்தீங்களா இல்லை ஈ சொல்லியிருந்தீங்களா? ஈ தான். ஈ தான் சொல்லியிருந்தீங்க. எதனால? ரேடியோவில். ஆமாம், ஒவ்வொரு நிலையத்தையும் வந்து காட்டப்படக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது தொலைபேசி பின்பற்றணும். அது சிறப்பு. ஆனால் கடைசியாக இருக்கிறத மட்டும் நீங்கள் சொல்லலை இல்லையா? சொல்ல வந்து முயற்சி பண்ணியிருந்துருக்கலாம். அதை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா ஒருவேளை அதற்கான புள்ளிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த புள்ளி மட்டும் விட்டுட்டு நீங்கள் சொன்னதுக்கான புள்ளிகள் மட்டும் சரியா 8ல் 6 புள்ளிகள் உங்களுக்கு கொடுக்கலாம். சரியா? சிறப்பு. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இறுதியா ஸ்ரீதான்யா போயிடலாமா? போயிடலாம். தயாரா இருக்கீங்களா? போயிடலாம். ஸ்ரீஜன்ராம் போயிடலாமா? போயிடலாம். சரி, உங்களுக்கு உண்டானது தெரியும் பாருங்க. படம். சரி, உங்களுக்கான படம் திரள தெரிந்து பாருங்க. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். ஆவுக்கு ஈ. ஈ. அடுத்து ஆவுக்கு ஈ. ஈக்கு ஆ. ஈக்கு ஆ. ஈக்கு என்ன சொன்னீங்க? ஈக்கு ஆ. ஆ சொன்னீங்க. இறுதியா இருக்கக்கூடிய ஈக்கு ஈக்கு ஆ. ஆ சொன்னீங்களா? சரி, இப்போ இது எல்லாம் சரியா இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். சரியா இருந்தால் தான் என்ன கிடைக்கும்? புள்ளிகளும் கிடைக்கும். இன்னும் கூட ஒரு 20 நொடிகள் உங்களுக்கு இருக்கு. நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? மாத்துறதுனா மாத்திக்கலாம். எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. எல்லாம் சரியா தான் இருக்கீங்களா? நீங்க சொல்லிட்டீங்களா, இதுக்கு வந்து அடுத்த மாற்றமே கிடையாது. என்ன செஞ்சிடலாம்? அப்படியே வந்து சரியா இருக்கும்னு சொல்லி நம்பி பார்த்துலாம். விடைகள்லாம் சரியா இருக்குமா இல்லையா? ஆவுக்கு நீங்க சொன்னது ஈ. ஈ. சரியா வந்திருக்கா? சரியா வந்திருக்கு. வந்திருக்கு. எதனால அப்படி ஈ சொன்னாங்க? ஏன்னா அங்க முள்ளு அதெல்லாம் கீழே இருக்கு. செப்பல் போட்டு தான் போக முடியும். அடுத்து நெருப்பு இருக்கு. மேட்ச் பாக்ஸ் இருக்கு. நம்ம மேட்ச் பாக்ஸில் நெருப்பு பற்ற வச்சா அந்த மாதிரி நெருப்பு வரும். நிஜமாவா? சரி, ஒரு நாளைக்கு வந்து காட்டுங்க எனக்கு எப்படி நெருப்பு வரும். சரி, அடுத்து அடுத்து என்ன இருக்கு? அங்க வந்து அங்க என்ன இருக்குன்னா இரும்பை வந்து உருக்குறாங்க. சரியா? இரும்பை உருக்குனா அந்த மாதிரி தான் வரும். கீழே வந்து இரும்பு வந்து செய்கிறாங்க. ஒரு ஆயுதமோ ஏதாவது இந்த மாதிரி உருக்கி தான் வந்து அதை இரும்பு செய்வாங்க. சரியா? இறுதியாக இருக்கக்கூடியது ஈ. கரும்புல இருந்து சக்கரை தயாரிக்கிறாங்க. ஓ, கரும்புல இருந்து சக்கரை தயாரிக்கிறாங்க. சிறப்பாக சொன்னீங்க. சிறப்பாக சொன்னது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் சரியாக சொல்லி இந்த சுற்றுல நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய புள்ளி எத்தனை தெரியுமா? எத்தனை தெரியுமா? 8 புள்ளி எடுத்திருக்கீங்க ஸ்ரீதான்யா. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். சரி, இப்போ யார் யார் என்னென்ன புள்ளிகள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? நம்ம வெற்றிகரமா 2 சுற்றுகளை கடந்து 3வது சுற்றுக்குள்ள என்ன செய்யறோம்? அடி எடுத்து வைக்கிறோம். என்ன செய்யறோம்? எடுத்து வைக்கிறோம். இப்போ இந்த சுற்றுல வந்து நீங்க என்ன மாதிரி வித்தியாசம் இருக்க போகுது அப்படின்னா, கோடிட்ட இடங்களை நிரப்புக. இதுல எப்படி அப்படின்னா ஒரு திருக்குறள் இல்லை, ஒவ்வொரு குழுவினருக்கும் 5 திருக்குறள் வந்து கொடுக்கப்படும். சரியா? அந்த 5 திருக்குறளையும் ஒரு சில வார்த்தைகள், ஒரு வார்த்தை தான் விடுபட்டு போய், ஒரு குறள் கொடுக்குறாங்கன்னா அதில் ஒரே ஒரு வார்த்தை வந்து விடுபட்டு போயிருக்கும். அதை சரியான முறையில் வந்து சொல்லணும். சரியா சொல்லிட்டீங்கன்னா ஒரு குறளை வந்து நீங்கள் சரியா சொன்னதுக்கு உங்களுக்கு 2 புள்ளிகள் வீதம். 5 குறளுக்கு எத்தனை புள்ளிகள் கிடைக்கும்? 10 புள்ளிகள் கிடைக்கும். வாங்குறதுக்கு தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கும். தயாரா இருக்கீங்க. எப்பவுமே ஸ்ரீதான்யா வந்து ரொம்ப தயாரா இருக்காங்க. சரி, யாரு முதல்ல விளையாட போறீங்க? நீங்களே விளையாடுறீங்களா? தயாரா இருக்கீங்களா? போயிடலாமா? சரி, முதல் அணியில இருந்து சாய் சரண் மற்றும் தனுஷ் அவங்களே விளையாட தயாரா இருக்காங்க. உங்களுக்கு உண்டான திருக்குறள். ஆமை போல் 5 அடக்கல். ஒரு மயில் ஆமை போல். சரி, அடுத்த குறள் பாருங்க. 2வது குறள். சோகப்பர். சோகாப்பர் யாகாவாராயினும் நாகாக்க
சோகப்பர் சொல்லிலுக்கு பட்டு. சரி, மூன்றாவது தீச்சொல் நல்லா பார்த்து சொல்லுங்க. தீச்சொல் தீச்சொல். ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின். சரி, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும். இறுதியானவா நுழைந்து நல்லா படிச்சு சொல்லுங்க. கதங்காத்து கற்றடங்கள் அற்றுவான் செவ்வி அறம்பாக்கும் ஆற்றின் நுழைந்து. சரி, இதெல்லாம் சொல்லிட்டீங்க. ஒரே ஒரு குறளுக்கு மட்டும் நீங்க சொல்லலாம விட்டுட்டீங்க. அது என்னவா இருக்கும்? இப்போ நீங்க சொன்ன விடையெல்லாம் சரியா இருக்கா இல்லையா அப்படின்னத நம்ம என்ன செஞ்சிடலாம்? என்ன செஞ்சிடலாம்? பார்த்தலாமா? சரி, உங்களுக்கு உண்டான விடை திரள தெரியும் பாருங்க. ஒருமையில் ஆமை போல். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க ஆனா விடையை வந்து என்ன செஞ்சிருக்கீங்க? ஒருமையுள் அப்படின்னு சொல்லி சரியா சொல்லியிருக்கீங்க. அந்த விடுபட்ட போன வார்த்தையை சரியா சொல்லி. சரி, அடுத்த வார்த்தை என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த குறள் சோகப்பர் சொல்லிலுக்கு பட்டு. சரி, சிறப்பு. இதுக்கு நீங்க விடை சோகாப்பர் அப்படின்றத சரியா இதை படிங்க. ஒன்றானும் தீச்சொல். சரி, இதுக்கு பதில் என்ன சொல்லியிருந்தீங்க? தீச்சொல். தீச்சொல் சொல்லிருந்தீங்களா? சரி, நாலாவது குறள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஆறாதே. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னு சொல்லி நாலாவது குறள் சரியா சொல்லியிருக்கீங்க. நுழைந்து கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின். சரியா சொல்லிட்டீங்க. சரி, இறுதியா வந்து நீங்க எல்லாமே சொன்னதுனால ஒரே ஒரு குறள் மட்டும் என்ன செஞ்சிட்டீங்க? விட்டுட்டீங்க. விட்டதுனால 10 புள்ளிகளுக்கு நீங்க 8 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்களும். கொடுத்துலாமா? அடுத்ததா இரண்டாவது அணியினர்கிட்ட இதே மாதிரி வந்து நம்ம கேட்க போறோம். தயாரா இருக்கீங்களா பிரீத்தி மற்றும் அனிதா? தயாராக இருக்கும். என்ன சோகமாயிட்டீங்க? இது வரைக்கும் சரி முன்னாடி படத்தை காமிச்சிங்க சொல்லிட்டோம், எழுத சொன்னீங்க, ஒரு ஆள் மட்டும் மாட்டினாங்க. இப்போ 2 பேர்கிட்டையும் வந்து திருக்குறள் கேட்குறீங்களே அப்படின்றது உங்கள் முகத்தில் ஏதோ ஒரு கலக்கம் தெரியுது, பயம் தெரியுது. இருந்தாலும் ஒரு 5 தானே, சரியா சொல்லிடுவோமா? சொல்லிடுவோம். சொல்லிடுவீங்களா? நம்புறேன். பார்ப்போம். உங்களுக்கு உண்டான குறள் திரள தெரியும் பாருங்க. ஒழுக்கம் விழுப்பன் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். சரி, அடுத்த குறள் பரிதோம்பி காக்க ஒழுக்கம் தெரிதோம்பி தேரினும் அக்தே துணை. ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழந்த பிறர்பாய் விடும். கொடுப்பது அழுக்கார்பான் சுற்றே உடுப்பதும் உண்பதும். அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கமில்லாத கண் உயர்வு. சரி, இப்போ இது எல்லாமே சொல்லிட்டீங்க. இதுக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் விடை சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை தவறாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 10க்கு 10 புள்ளிகளும் எடுத்துருவீங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை 10க்கு 2 6? 10க்கு 10 எடுத்துருவோம். 10க்கு 10 எடுத்துருவீங்களா? நம்பலாமா? நம்பலாமா? சரி, பார்க்கலாம் முதல் விடை என்னென்ன சரியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. சரியா? சரி, உங்களுக்கு உண்டான விடை படிங்க. ஒழுக்கம் விழுப்பன் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். சரியா சொன்னீங்களா? சரியா சொன்னீங்க. இப்போ 2 புள்ளிகள் உறுதியா இருக்கு. அடுத்த குறள் பார்க்கலாம். பரிதோம்பி காக்க ஒழுக்கம் தெரிதோம்பி தேரினும் அக்தே துணை. சரி, இதையும் சரியா சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு 4 புள்ளிகள். சரி, அடுத்த குறள் பார்க்கலாம். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறர்பாய் விடும். இதுவும் சரியா சொன்னீங்க அனிதா, உங்களுக்கு புள்ளிகள் கொடுக்கலாம். அடுத்த குறள் படிங்க. கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். இது சுற்றுன்னு சொன்னீங்களா இல்லை சுற்றம் சொன்னீங்களா? தெரியல. சரி, சுற்றும் தான் சொன்னீங்க. சுற்றம் அப்படின்றது வரும். சரியா? இருந்தாலும் பார்த்துக்கலாம், நடுவர் என்ன சொல்றாரு சொல்லி கேட்டுக்கலாம். இறுதியான குறள் பார்க்கலாம். அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கமில்லான்கண் உயர்வு. இதையும் சரியா சொன்னீங்களா? சரியா சொன்னீங்க. ரொம்ப சிறப்பாக வந்து நீங்கள் 5 குறளுமே வந்து சொல்லியிருந்தீங்க. ஆனால் இருந்தாலும் ஒரே ஒரு குறளில் வந்து நீங்கள் ஒரு வார்த்தையை மாற்றி சொல்லிட்டீங்க. அந்த இருக்கிற வார்த்தையை விட்டு வேறு வார்த்தையை வந்து மாற்றி சொல்லியிருக்கீங்க. அப்படி சொன்னதுனால 2 புள்ளிகள் போய் மொத்தமாக உங்களுக்கு 10 புள்ளிகளுக்கு 8 புள்ளிகள் கிடச்சிருக்கு. வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். இறுதியாக நம்மளோட 3வது அணியினர் ரொம்ப தயாராக இருக்காங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்காங்க, ரொம்ப உற்சாகமாக இருக்காங்கன்னே வந்து சொல்லலாம். நம்மளுடைய ஸ்ரீ தான்வியும் மற்றும் ஜன்ராமும். போயிடலாமா? போயிடலாம். தயாராக இருக்கீங்களா? தயாராக இருக்கும். சரி,
உங்களுக்கு உண்டான குறள். ஒழுக்கத்தின் ஒல்லாக்கர் உறவோர் இழுக்கத்தின். அடுத்து பழி. பழின்னு சொல்றீங்களா? சரி சரி, அடுத்த குறள். நன்றிக்கு வித்தாக்கும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை. அடுத்த குறள் படிங்க. சொலல். 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 ஐந்தாவது. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகாற்றும். பல காற்றும் இல்ல, பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார். சிறப்பா வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. இது எல்லாமே வந்து சரியா இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். எத்தனை புள்ளிகள் வந்து எடுக்க போறீங்க அப்படின்றதை நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். சரியா, பார்த்துருவோமா? பார்த்துருவோம். சரி, உங்களுக்கு உண்டான விடை. முதல்ல என்ன சொல்லியிருந்தீங்க, முழுசா படிங்க. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. படுபாக்கறிந்து. சரி, இது நீங்க சரியா சொன்னீங்களா? இழுக்கத்தின். நிஜமா? நிஜமா சொன்னீங்களா? சொன்னோம். சரி, அடுத்த குறள் பார்க்கலாம். அடுத்து. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. நீங்க சரியா தானே சொன்னீங்க? சரியா தானே சொன்னீங்க? சரி, அடுத்த குறள் பார்க்கலாம். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இதையும் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? கரெக்டா சரியா அந்த சொல்லிருக்கீங்க. விடுபட்ட போன வார்த்தையை சொல்லிருக்கீங்க. அடுத்த குறள் பார்க்கலாம். ஒழுக்கமுடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கிய வாயற் சொலல். வழுக்கியும். சரியா, தூரத்துல இருந்து பார்க்கறதுனால உங்களுக்கு அப்படி தெரியும். வழுக்கியும் வாயார் சொலல். சிறப்பா சொன்னீங்க. பார்க்கலாம் அடுத்த குறள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். பலகற்றும் கிடையாது, பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். இருந்தாலும் சிறப்பா எல்லா குறளுக்குமே வந்து நீங்க சரியா சொல்லி என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னா 10க்கே 10 புள்ளிகளும் கொடுத்துலாமா? கொடுத்துடலாம். சரி, வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இந்த சுற்று, மூன்றாவது சுற்றுல யார் யாரு என்னென்ன புள்ளிகள் எடுத்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கக்கூடிய தருணம் வந்தாச்சு. மொத்தம் 3 சுற்று முடிஞ்சு இப்ப அடுத்ததான் நம்ம 4வது சுற்றுக்குள்ள போக போறோம். என்ன சுற்றுக்குள்ள போக போறோம்? 4வது சுற்று. அந்த சுற்று எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு 9 படங்கள் வந்து உங்களுக்கு காட்டப்படும். 5 வகையில வந்து காட்டப்படும். சரியா, அந்த 9 படங்கள்லயும் ஒரே ஒரு படம் மட்டும் வித்தியாசமா இருக்கும். எப்படி இருக்கும்? வித்தியாசமா இருக்கும். அந்த ஒரு படத்தை தான் நீங்க வந்து என்ன செய்யணும், வேறுபடுத்தி காட்டணும். என்ன பண்ணி காட்டணும்? வேறுபடுத்தி காட்டணும். காட்டிடுவீங்களா? காட்டிடுவோம். 10 புள்ளிகள் எடுத்துருவீங்களா? எடுத்துருவோம். எதனால 10 புள்ளி அப்படின்னா, ஒரு படத்துக்கு 2 புள்ளிகள் வீதம், 5 படத்திற்கு 10. சரி, பார்த்தலாம். முதலாவதா யார் விளையாட போறீங்க? நாங்க விளையாடுறோம். சரி, இந்த முறை வந்து 3வது அணியில இருந்து போவோம். சரியா, இப்போ த்விஜன்ராமும் ஸ்ரீதான்யாவும் விளையாட தயாரா இருக்காங்க. சரி, உங்களுக்கு உண்டான படம் திரள தெரியும் பாருங்க. ஒரே ஒரு படத்தை மட்டும் என்ன செஞ்சு காட்டணும், வேறுபடுத்தி காட்டணும். உங்களுக்கு உண்டான படம் திரள தெரியுது பாருங்க. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். சொல்லுங்க, எது 5வது வித்தியாசமா இருக்குன்னு சொல்றீங்களா? சரி, இதுல எது வித்தியாசமா இருக்கு? வேறுபாடு எது? இந்த படத்திற்கு உண்டான வேறுபாடு நல்லா பாருங்க. 7 இதுல பாருங்க. 1வது வித்தியாசமா இருக்குன்னு சொல்றீங்க. சரி, இதுல பாருங்க. 2வதா? நல்லா பாருங்க. 8வது இறுதியா இருக்கக்கூடிய படம், இதுல எது வித்தியாசமா இருக்கு? 6வது வித்தியாசமா இருக்கு. சரி, இப்போ உங்களுக்கான நேரமும் முடிஞ்சது. இப்போ நீங்க சொன்னதுல எது எது வித்தியாசமா இருக்கு அப்படின்றத பார்க்க போறதுக்கு முன்னாடி எத்தனை புள்ளிகள் நீங்க எடுப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க இந்த சுற்றுல? 8 புள்ளிகள். 8 புள்ளிகள் எடுப்பீங்களா? எதனால? சில எப்பவுமே மிஸ்டேக்ஸ் 10 தானே வந்து எடுப்பீங்க. சில தவறுகள் இருக்கு. பாத்துருவோமா? பாத்துடலாம். என்ன சொல்லியிருந்தீங்க? 5வது சொல்லியிருந்தீங்களா? சரியா இருக்கா? 5வது நீங்க சொன்னீங்க, அது விடை சரியா இருக்கு. சரியா, எதனால அது சரியா இருக்கு? ஏன்னா எல்லா முகக்கவசம் அணிந்திருக்கு.
முகக்கவசம் அணிஞ்சிருக்கா? சரியா? சரி, அடுத்த படம் பார்க்கலாம். இதுல நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க? 7வது சொல்லுங்க. 7வதா 8வதா? 7வது. 8வது யாரோ சொன்ன மாதிரி என் காதுல கேட்டுச்சு. ஓ, நீங்க தான் முதல் சொன்னீங்களா? அப்ப 7வது எடுத்துக்கலாமா? சரி, எடுத்துக்கலாம். 7வது. அடுத்து 3வது. ஆனா இதுல நீங்க என்ன சொன்னீங்க? 1வதுன்னு நான் சொன்னேன், இவன் 3வதுன்னு சொன்னேன். புத்தகமே இல்லை, அதனால தான் 3வதுன்னு சொன்னேன். 3வதுன்னு எங்கள் அக்கா கிட்ட சொன்னேன். 3வது உங்க அக்கா கிட்ட சொன்னீங்க. என்கிட்ட யார் என்ன சொன்னது? எங்கள் அக்கா தான் 1வதுன்னு தான் சொன்னேன். 1வது தானே சொன்னாங்க. சரி, அடுத்ததை பார்க்கலாம். அடுத்த படம் பார்க்கலாம். சரி, இதுல எது வித்தியாசம் நீங்க சொன்னீங்க? 8வது தான் சொன்னேன். 8வது சொன்னீங்க. ஆனா 2வதுன்னு சொல்லி சொன்ன மாதிரி காது அது முகம் சின்னதா இருக்கு அப்படின்றதுனால 2வது சொன்னீங்க. அப்புறம் திடீர்னு மாத்திட்டீங்களா? 8வதுன்னு சொல்லி தானே மாத்திட்டீங்க. அதுவும் சரியா? 6வது. அதுல மரமே இல்லை. எதுல மரமே இல்ல? 6வதுல ஏன் மரம் இல்ல? இருக்கு, ஆனா இலைகள் இல்லை. இல்லையா? நிறைய மரம் இருக்கு. எல்லாத்துலயும் வந்து ஒரு ஒரு மரமா இருக்கு. அதுல மட்டும் கொஞ்சம் நிறைய மரமா இருக்கு. சரியா? அதான் வந்து வித்தியாசம். இருந்தாலும் அதை ஆறுன்னு சொல்லி சரியா சொல்லிட்டீங்கல்ல. மொத்தம் நீங்க வந்து சொல்லியிருக்கக்கூடிய அதை விடை வேறுபடுத்தி காட்டினதுல ஒன்னே ஒன்று வந்து மட்டும் விடுபட்டு போய், அதாவது அந்த நூலகம் சம்பந்தப்பட்ட அந்த படம் இருக்கு பார்த்தியா, அதில் வந்து விடுபட்டு போய் ஒன்னே ஒன்று வந்து நீங்கள் மாற்றி சொன்னதுனால 10க்கு 8 புள்ளிகள் எடுத்திருக்காங்க. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதே மாதிரி இப்போ நம்ம என்ன செஞ்சலாம் அப்படின்னா 2வது அணிக்கிட்ட போயிடலாம். பிரீத்தியும் அனிதாவும் ரொம்பவே தயாராக இருக்காங்க. அடுத்து நீங்கள் எங்கிட்ட தான் வருவீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் எப்போவுமே தயார் தான் அப்படின்றத சொல்கிறது மாதிரி. தயாராக இருக்கீங்களா? தயாரா இருக்கும். போயிடுவோமா? போயிடுவோம். சரி, பார்த்துலாம். உங்களுக்கு உண்டான படம் உங்களுக்கான நேரம் ஆரம்பம். எது வித்தியாசமா இருக்கு சொல்லுங்க? 8வது. 8வது வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. சரி, அடுத்து 4வது. 4வது வித்தியாசமா இருக்கு. அடுத்த படம் பார்க்கலாம். அதுல எது வித்தியாசமா இருக்குன்னு சொல்லுங்க. எது வித்தியாசமா இருக்கு? 6வது. 6வதா? நல்லா பாருங்க. 2வது. எதுல 2வது? இதுல 4வது. இதுல 4வது. 4வது. இதுல எது வித்தியாசமா இருக்கு? 8வது. 8வதா? சரி, இது எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. இது எல்லாமே எப்படி இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரியான சரியா இருந்தா எத்தனை புள்ளிகள் கிடைக்கும்? 1 சரியா இருந்தால் 2 புள்ளிகள் கிடைக்கும். சரி, இப்போ 10 புள்ளிகள் கிடைக்கும். வாங்கிடுவீங்களா? வாங்கிடுவீங்களா வாங்க மாட்டீங்களா? வாங்கிடுவோம். சரி, பார்க்கலாம். உங்களுக்கு உண்டான விடை நீங்க என்ன சொன்னீங்க? 8வது. 8வது சொன்னீங்க. ஆனா அங்க என்ன இருக்கு? 9வது. எதனால? எல்லாமே வந்து தீ ஜுவாலைகளா இருக்கு. அதுவும் கொஞ்சம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. தீ எரிகிறது அப்படின்றது இது வந்து வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு தீ வந்து வெடிக்கிற மாதிரி இருக்கு. சரியா? அதனால இது வித்தியாசமா இருக்கு. இருந்தாலும் இது புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கல. அடுத்த படம் பார்க்கலாம். அதுல புள்ளிகள் கிடைக்கிறதா? இதுல நீங்க என்ன சொல்லிருந்தீங்க? 4வது. என்ன வந்திருக்கு விடை? 4வது. எதனால இது மாற்றமா இருக்கு? எதனால இது வந்து இது வேறுபாடா இருக்கு? எல்லாத்துலயும் வண்ணம் இருக்கு, இதுல வண்ணம் இல்லை. வண்ணம் இல்லை. சிறப்பா சொன்னீங்க. அடுத்த படத்துல பார்த்தோம். எது வித்தியாசமா இருக்கு? 2வது. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? 6வது சொன்னீங்க. எதனால? 5. சரி, அடுத்த படம் போனதுக்கு அப்புறம் தானே 2ன்னு சொல்லி சொன்னீங்க. சரி, பார்க்கலாம். அடுத்த படம். இதுல நீங்க என்ன சொன்னீங்க? 4வது. 4வது சொன்னீங்க. ஆனா எங்க வந்திருக்கிறது? 6வது. 6வது. எதனால நீங்க 4வதுன்னு சொல்லி சொன்னீங்க? அதுல பழம் இல்லை. பழம் இல்லாததுனால. ஆனா இது எது அப்படின்னா மற்றதெல்லாம் பப்பாளி பழம். அது என்ன பழம்? பலாப்பழம். பலாப்பழம். அதனால இதுவும் தவறா. அடுத்தது பார்க்கலாம். இது என்ன சொன்னீங்க? 8வது. ஏன்? துரு பிடிச்சிருக்கு. மற்றதெல்லாம் துருப்பிடிக்கலையா? மற்றதெல்லாம் என்னது? அது என்னது? அது கத்தி. மற்றதெல்லாம் சீப்பு. சீப்பு. அதனால வித்தியாசம் இருக்கு. அதனால இதையும் நீங்க சரியா சொல்லிட்டீங்க. இப்போ உங்களுக்கு உண்டான இந்த சுற்றுல வேறுபடுத்தி காட்டுக அப்படின்றது சுற்றுல வந்து நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னா
10க்கு 6 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க. 2 படங்கள் வந்து விடுபட்டு தவறா சொல்லி 10க்கு 6 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இறுதியா நம்மளுடைய முதல் அணியினர், சரியா, மாணவர்கள் தயாரா இருக்காங்க. நம்மளுடைய சாய் சரணம், தனுஷும் எப்போ எங்ககிட்ட வருவீங்க, நாங்கள் வந்து சரியா சொல்லாமல் விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி தயாரா இருக்காங்க. சொல்லிடலாமா? என்ன சொல்லலாம்? அப்படி சொல்லுங்க. சரி, உங்களுக்கு உண்டான படம் தெரியல தெரியும் பாருங்க. சொல்லுங்க, எது வித்தியாசமா இருக்கு? 7 7ஆ 8 8 8ஆ 8ஆ 7ஆ 8 8 8 8. சரி, அடுத்த படம் 6 6 வித்தியாசமா இருக்கா? சரி, அடுத்த படம் பார்க்கலாம். எது வித்தியாசமா இருக்குன்னு சொல்லுங்க. 5 5ஆ? சரி, இதுக்கு அடுத்த படம் ஒன்று வரும், அதையும் பார்க்கலாம். 7 7ஆ 7 7. சரி, அடுத்த படம் பார்க்கலாம். 4 என்னது? 4 4வது. சரி, உங்களுக்கான நேரமும் முடிஞ்சது. இப்போ நீங்கள் சொன்னதில் வந்து எல்லாமே சரியா இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். தனுஷ், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு. 10க்கு 10 எடுத்துருவீங்க அப்படின்னு? எடுத்துருவோம். எப்படி நம்பிக்கை வந்துச்சு உங்களுக்கு? 10க்கு 10 எடுத்துருவீங்க. ஏன்னா எல்லாருமே சரியா சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? ஆ. பார்த்துருவோமா சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு? பார்த்துருவோம். சரி, உங்களுக்கு உண்டான விடை நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க? 8 சொல்லிருந்தீங்களா? 8 8ன்னு 2 தடவை சொல்லி தம்பி சரியா சொல்லியிருக்காரு. எதனால அது வித்தியாசமா இருக்குன்னு சொன்னீங்க? அது 2 வந்து அந்த சைடு இருக்கு, இது வந்து இந்த சைடு இருக்கு. அப்போ மற்றதெல்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே இது மட்டும் கொஞ்சம் தலைகீழா இருக்கிற மாதிரி இருக்கு. சரியா? எல்லாமே நேரா இருக்கிற மாதிரி இருக்கு, இது மட்டும் தலைகீழா இருக்கு. சரி, அடுத்த படம் பார்க்கலாம். இதுல எது நீங்க வித்தியாசம் சொன்னீங்க? ஏன்னா எல்லாமே எது வித்தியாசம் சொன்னீங்க? 6 6 வித்தியாசம் சொன்னீங்க. அதுதான் விடையாவும் வந்திருக்கு. எதனால வித்தியாசம் சொன்னீங்க? ஓலி மாதிரி இருக்கு, இது மட்டும் கம்பி. எழுத்தாணி ஊழல் எழுதுறீங்க. சரியா? அதனால அது வித்தியாசம். அடுத்த படம் பார்க்கலாம். இதெல்லாம் சிக்னல் மாதிரி இருக்கு. சமிங்கை காட்டு இதெல்லாம். சரியா? ஆனால் நடுவில் வந்து வர்றது தொடர் வண்டி வருது. தொடர் வண்டி அது வித்தியாசமாக இருக்கிறதுனால அதையும் நீங்கள் சரியாக தானே சொன்னீங்க. அடுத்த படம் பார்க்கலாம். என்ன சொல்லியிருந்தீங்க? 7 சரியா இருக்கா? எதனால வித்தியாசமா தெரியுது? இதெல்லாம் மலை, 7வது மட்டும் பீச். இறுதியா என்ன சொல்லியிருந்தீங்க? 4 கிடையாது வந்திருக்கா? சரியா இருக்கா? எதனால? இதெல்லாம் தமிழ் எண்கள், சொற்கள், சொல் எழுத்துக்கள் அதெல்லாம் வந்து சரியா? அது வந்து எண்கள் தான் அது சொல்ல போனா. ஆனால் வந்து இது ஆங்கிலம். ஆனால் அதுவும் ஒரு வகையில் மொத்தமா இந்த சுற்றுல எல்லாமே சரியா சொல்லி தனுஷ் மற்றும் சாய் சரண் 10க்கு 10 எடுத்துட்டீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டு. ரொம்ப பிரமாதமா இந்த சுற்று சிறப்பாக வந்து போயிருந்துச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு அணியினருமே சிறப்பான ஒரு புள்ளிகள் எடுத்திருக்காங்க. அது என்னென்ன புள்ளிகள் எடுத்திருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். நம்ம 4 சுற்றுக்களை கடந்து இப்போ இறுதி சுற்றான 5வது சுற்றுக்குள்ள நம்ம போக போறோம். எத்தனாவது சுற்றுக்கு போக போறோம்? 5வது சுற்று. வரிசைப்படுத்தி அமைய அப்படின்னா கோணல் மாணலாலாம் இருக்காது, வேறு வேறுபாடாக இருக்கும். எழுத்துக்கள் வந்து கலைஞ்சிருக்கும். ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வந்து வார்த்தை வந்து மாற்றி எழுத்துக்கள் இருக்கும். அதை சரியாக போட்டு அது என்ன வார்த்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு புள்ளிகளாக சேர்த்து 10 புள்ளிகள் கொடுத்துலாம். எத்தனை புள்ளிகளாக கொடுத்துலாம்? 10 புள்ளிகள். அப்படி சொல்லுங்க. யார் வாங்குறதுக்கு தயாராக இருக்கீங்க, யாரெல்லாம் வந்து வெற்றி அடைய போகிறீங்க அப்படின்றத இந்த சுற்றுலா வந்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல யார் விளையாட போகிறீங்க? நீங்களே விளையாடுறீங்களா தனுஷ்? சாய் சரண் உங்கள்கிட்ட வந்து பதிலே காணா, ஏன்டா கோத்து விட்ட அப்படின்ற மாதிரி இருக்கு அவன்கிட்ட பார்த்து. சரியா? சரி, நீங்கள் விளையாடலாமா? முதலாவதா? சரி, உங்களுக்கு உண்டான வார்த்தை திரள தெரியும் பாருங்க. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். முதல் வார்த்தை. 2வது வார்த்தை. 3வது வார்த்தை. ஓ, அடுத்த வார்த்தை படி.
ம் பசுமை. அடுத்து நிரம்பு. நிறம். நிறம். இறுதியான வார்த்தை சிறைலல். அதான் அப்படி படித்து மாற்றி சொல்லுங்கண்ணா அப்படின்னா அப்படியே படித்து அப்படியே சொல்கிறது, என்ன வார்த்தை இருக்கோ அதை அப்படியே படித்து சொல்கிறது. அதான் சொன்னல, எழுத்துக்கள் வந்து கலைஞ்சிருக்கும், அதை நேராக வந்து சொல்லணும். ஆனால் 2 வார்த்தைகள் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா சரியாக சொல்லியிருக்கீங்க. அது என்னென்ன வார்த்தை அப்படின்றத பார்த்துருவோமா? நீங்கள் சொன்னதில் எது எது சரி அப்படின்றத திரையில் நம்ம பார்க்கலாம். முதல் வார்த்தை பேரருவி அப்படின்றது, 2வது பகுத்தறிவு அப்படின்றது, இதுவும் நீங்கள் சொல்லலை. அடுத்த வார்த்தை பார்க்கலாம் பொன்மலை அப்படின்ற அந்த வார்த்தை, இதையும் நீங்கள் என்ன செய்யலை, சொல்லலை. அடுத்த வார்த்தை சிதம்பரம், இதுவும் நீங்கள் சொல்லலை. 16 அப்படின்ற அந்த வார்த்தை, இதுவும் நன்கொடை அப்படின்ற வார்த்தை, இதுவும் சொல்ல முயற்சி இருந்தது ஆனால் சொல்லலை. பசுமை சொல்லியிருந்தீங்க, ஒரு புள்ளி உறுதியாக இருக்கு. அணிகலன், இதுவும் நீங்கள் சொல்ல முயற்சி பண்ணது எனக்கு தெரிஞ்சது, ஆனால் கடைசி நேரத்தில் சொல்ல முடியாமல் போயிடுச்சு. நிறம் சொன்னீங்க. சில்லறை சொல்லலை. இந்த சுற்றுல நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய புள்ளிகள் 10க்கு 2 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். 2வது அணியினர் தயாராக இருக்காங்க, பிரீத்தி மற்றும் அனிதா. சரி பார்க்கலாம், உங்களுக்கு உண்டான அந்த படம் என்ன, வார்த்தை என்ன அப்படின்றத பார்த்தோம். தீர்ப்பு. என்ன வார்த்தை? தீர்ப்பு. அடுத்த வார்த்தை பந்து. அடுத்த வார்த்தை சமம். சமணம். சமணம். அடுத்த வார்த்தை நறுமணம். சீர்வரிசை. அன்னமை. அன்னம். வர்சு. சுவர். என்ன பேரு? மூங்கில். மூங்கில். கடுக்கம்னா யோசிக்க. நடுக்கம். நடுக்கம். பரவாயில்ல, குழப்பி விட்டாலும் சரியா சொல்றீங்களே, என்ன பண்ணலாம்? சரி இருந்தாலும் பார்க்கலாம் நீங்கள் எத்தனை புள்ளிகள் எடுத்திருக்கீங்க அப்படின்றது. சரியா, எது சரியா இருக்கு, எத்தனை புள்ளிகள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தலாமா? உங்களுக்கு உண்டான விடை வாசிங்க. தீர்ப்பு. சரியா இருந்துச்சா? சரி. சரியா? சரி, அடுத்த வார்த்தை பந்து. சரியா இருந்துச்சா? சரி சொன்னீங்களா? ஒரு ஆள் சமணம்ன்றாங்க, இன்னொரு நாள் சாமம்ன்றாங்க. சரி அடுத்த வார்த்தை நறுமணம். மர்மம்னு யாரோ எங்கேயோ சொன்ன மாதிரி கேட்டுச்சே. சரி அடுத்த வார்த்தை சீர்வரிசை. சீர்வரிசை. அன்னம். சொன்னீங்களா? நிஜமாவா? அடுத்த வார்த்தை சொல்லல. சுவர். சொன்னீங்க. மூங்கில். சொன்னீங்களா? நடுக்கம் சொன்னீங்க. சரி மொத்தமாக எல்லாமே சொல்லியிருந்தாலும் மொத்தமாக சேர்த்து இந்த இறுதி சுற்றில் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய புள்ளிகள் எத்தனை அப்படின்னா 10க்கு 8 சரியாக சொல்லி 2 விடுபட்டு போய் 8 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்களும் பாருங்க. இறுதியா ஸ்ரீதான்வி மற்றும் த்விஜன்ரா ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கும். பாத்துடலாமா? இலக்கணம். இலக்கணம். அலம்பம். அலம்பமா? பொற்களம். பொற்களமா? நல்லா தெளிவா படிங்க. உண்மை. பொருட்டு. பொருட்டு. மாறுபாடு. இது பகைக்கிறது தான் இருந்துச்சு, அதுக்கு விடை தான் நம்ம கேட்டோம். சரி பார்த்துருவோமா? சில வார்த்தைகள் சொன்னீங்க, அது சரியா இருக்கா இல்லையான்னு பார்த்தலாம். சரியா? சரி உங்களுக்கு உண்டான விடை
முதல் வார்த்தை சாதாரணம் அப்படின்னு வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? சாதாரணம். சாதாரணம் வந்திருக்கு. அப்போ சாதாரணமாக சொல்லியிருக்கலாம். இரண்டாவது வார்த்தை சாமானியம். இதுவும் நீங்க சொல்லல. இலக்கணம். சொன்னீங்களா? சொன்னோம். ஒரு புள்ளி உறுதியா இருக்கு. அம்பலம். நீங்க அலம்பம் நீங்க சரியா? அப்படியே பொடுசாரு நம்மளுடைய த்விஜன்ராம். இது போர்க்களம். பொற்களம் அப்படின்னீங்க. பொருட்டு. பொருட்டு சரியா சொன்னீங்களா? காப்பியம். சொல்லல. மாறுபாடு. சொன்னீங்களா? சொன்னீங்க. பருக்கை. இது நீங்க சொல்லல. இந்த இறுதி சுற்றுலா ஸ்ரீதான்யா மற்றும் த்விஜன்ராம் நீங்க இருவருமே சேர்ந்து எடுத்திருக்கக்கூடிய புள்ளிகள் எத்தனை அப்படின்னா 10க்கு 3 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்களும் பாராட்டு. சரி, மொத்தமா இந்த சுற்றுலா யார் யார் என்னென்ன புள்ளிகள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத சொல்லப்படக்கூடிய தருணம் வந்தாச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் மதிப்பெண் அடிப்படையில் என்னதான் வந்து ஸ்ரீதான்யாவும் த்விஜன்ராம் வந்து வெற்றியாளர்களாக இருந்தாலும் நீங்கள் அனைவருமே என்னை பொறுத்தளவுக்கு பங்கு கொண்டதுனால வெற்றியாளர் தான் அப்படின்றதையும் சொல்லிட்டு இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் மதிப்பெண் அடிப்படையில் முதலிடத்தை பிடிச்ச ஸ்ரீதான்யாவுக்கும் த்விஜன்ராமுக்கும் சிறப்பு பரிசுகளோடு சேர்த்து சான்றிதழையும் பங்கு கொண்ட உங்கள் நால்வருக்கும் மொத்தம் 6வருக்குமே சேர்த்து சான்றிதழ்களும் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். சரியா? வாங்க, தயாராக இருக்கீங்களா? கொடுத்துலாமா? முதல் பரிசு பெற்ற முதலாவது மதிப்பெண் எடுத்த ஸ்ரீதான்யா மற்றும் த்விஜன்ராம் வாங்க. அடுத்தடுத்த இடங்களை பிடிச்ச பிரீத்தி மற்றும் அனிதா வாங்க. அடுத்ததா இருக்கக்கூடிய சாய் சரத் மற்றும் தனுஷ் வாங்க. நேர்களே, இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி ரொம்ப சுறுசுறுப்பாக போயிருந்தது, ரொம்ப பிரமிப்பாக வந்து போயிருந்தது. மாணவர்கள் தங்களுடைய திறமைகளையும் தங்களுடைய பங்களிப்பையும் என்ன மாதிரி வந்து காமிச்சிருந்தாங்க அப்படின்றது எனக்கு நிச்சயமா உங்க பார்த்த எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருந்திருக்கும். இதே மாதிரி இனி வரும் வாரங்களில் வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.